அஸ்ஸலாமு அலைக்கும். பொங்கல் செய்ய போகிறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 1 டம்ளர் பச்சரிசிக்கு 3/4 டம்ளர் பாசிப்பருப்பு, 2 பச்சை மிளகா, இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் மஞ்சள் போட்டு இதை நல்லா வேக வச்சு வினாடி சீரகம் மிளகு தூள் எல்லாம் போட்டு இது வெந்த வினாடி உங்களுக்கு காட்டுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்தாச்சு. இது போட்டு தண்ணி ஊற்றி காட்டுறோம். அரிசி போட்ட டம்ளரில் 6 டம்ளர் தண்ணி ஊற்றணும். பருப்பு எச்சா போட்டிருக்கனால நல்லா வெந்துக்கும். 2 3 4 5 சரியாக இருக்கும். லைட்டாக கொஞ்சம் மஞ்சள்தூள், சீரக மிளகு தூளாக்கி வச்சுருக்கேன், அதை அப்படி போட்டுக்கலாம். உப்பு, கருவேப்பிலை இதில் போடலாம். வேகட்டும். எண்ணெய் வச்சுருக்கியா? ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுறதுனால இந்த பால் 1 டம்ளர், உப்பு போட்டோம். எல்லாம் இப்போ இதாகிடுச்சு. இனி விசில் போட்டு வேக வச்சுட்டு தாளிப்பு காட்டுறோம். இந்த இஞ்சி கொஞ்சம் போட்டுடலாம். இப்போயே போட்டால் நல்லா வெந்துக்கும். அளவு உப்புலாம் போட்டாச்சு. ஜீரக மிளகுத்தூள், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டாச்சு. பட்ரு கொஞ்சம் போட்டாச்சு. க்ளோஸ் பண்ணிடலாம். வெந்த முன்னாடி உங்களுக்கு காட்டுறோம். அது தெரியுமா? இந்த பொங்கல் விசில் எடுத்தாச்சு. 6-7 விசில் வந்த முன்னாடி நல்லா பதமாக வந்திருக்குது பாருங்கள். நல்லா இஞ்சி எல்லாம் போட்டு இது பண்ணியிருக்கோம். பால் ஊற்றி முழுசாக பால் ஊற்றிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தாளிச்சு கொட்டலாம். முந்திரி, திராட்சை, சீரகம், மிளகு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சு கொட்டியிருக்கலாம். இது கூட வடை, சாம்பார், சட்னி இருந்தால் சூப்பராக இருக்குது. எல்லாம் செஞ்சுருக்கோம், உங்களுக்கு காட்டுறோம். ரஹ்மான் ரஹீம். பொங்கல், சட்னி, தேங்காய் சட்னி வச்சுருக்குறோம், சாம்பார் வச்சுருக்குறோம், வடை சுட்டுருக்குறோம். வாங்க எல்லாம் காலையில் நாஸ்டா பண்ணலாம். ஷேர் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.